சிவகுமார் அண்ணனும் உங்கள பத்தி அடிக்கடி சொல்லிட்டே ஆமாம் இருப்பாங்க. ஆமாம். அந்த கம்பராமாயணத்தை அவர வச்சு பேசணும்னு சொல்லி நீங்க எப்படி சொன்னீங்க? அவருக்கு எனக்கு நெருக்கம் வந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. சொல்லுங்க. எப்படின்னா, இவர் சாதாரணமாக இருக்கார். ஓவியக் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கார். மாணாக்கனாக இருக்கார். வெள்ளை முழுக்கால் சட்டை, ஒரு கேப் ஒன்று வச்சுருக்காரு. ஓகே. அதில் ஒரு முடி, ஒரு மயில் இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கார். இப்படி அணிந்தவராக ஒரு நாள் நான் கோயம்புத்தூரில் போய் பேசிட்டு, அங்கேருந்து வழியில் சூலூரில் வண்டி நிற்கிது. அப்போ கடைசி பெஞ்சில் தான் எனக்கு இடம் கிடச்சிருக்கு கோயம்புத்தூர்லேயே. நான் உட்காந்துருக்கேன், இவர் உட்கார்றாரு. ஓ, பஸ்ஸில். நம்ம 2 பேருமா பேசிக்கிட்டே வந்தோம். அவர் பெரிய ஓவியர், எனக்கும் கொஞ்சம் ஓவியம் தெரியும் தான். இது நான் வரைஞ்ச படம். ஓ, அப்படியா? சரி சரி. அது அந்த படம் ஜீசஸ் படம். இதெல்லாம் நான் வரைஞ்ச படங்கள். அதனால் இவர் ஓவியத்தை பற்றி 2 பேரும் பேசிக்கிட்டே வந்தோம். ரொம்ப நாள் ஆகி போச்சு, முடிஞ்சிருச்சு. அப்புறம் அவர் போயிட்டார், நாங்கள் போயிட்டோம். ஒரு படம், அவர் சிந்து பைரவி ஒரு படம் நடிச்சிருந்தார் இல்லையா? பாலச்சந்தர். ஆமாம். அந்த படத்துக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு பாலச்சந்தர் என்னை கூப்பிடுவார். ஓ, சரி. பல படங்களுக்கு நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன் அவருடைய படத்துக்கு. ஓ. அப்போ சிந்து பைரவிக்கு போய் விமர்சனம் பண்ணும்போது இவரை நான் பார்த்தேன். அவர் பார்த்தோன்னே எனக்கு முன்னாடியே நான் கண்டுபிடிச்சிட்டேன், இவர் தான் அவர் அப்படின்னு. தனியாக பேசிக்கிட்டு இருந்தோம் இங்கே. அப்போ சொன்னேன், உங்களை முன்னையாலே எனக்கு தெரியும் அப்படின்னு. எப்படியா அப்படின்னாரு. சொன்னேன் விவரத்தை. யோ, நீ ரொம்ப பெரிய ஆளியா, எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கிறையா போயிட்டார். அதுக்கு பின்னாடி அவர் என்னை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிருக்கார். ஒரு கூட போவோம், 1-2 பழகிப்பான். அப்புறம் இவர் பேசுகிற தோரணை இதெல்லாம் பார்த்துட்டு, இங்கே நாங்கள் ஒரு கம்பன் கழகம்னு சொல்லி இங்கே வச்சுருக்குறோம், அதில் தொடங்கி வைக்கணுமேன்னு சொல்லி கேட்டேன். எனக்கு கம்பனை தெரியாது, நான் தெரியணும்னு அவசியம் இல்லை, அந்த காப்பியத்தை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் போதும், கதை தெரியும்ல உங்களுக்கு. அப்போ ஒரு பாட்டை மட்டும், இந்த முதல் கரவாளத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பேசுங்க, உங்கள்கிட்ட அதுக்கு மேலே என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு. என்னையான்னுக்கிட்டே இருந்தார். பேசுங்க சாமி. சரின்னு வந்துட்டார். வந்தவர் அவர் எதை எடுத்தாலும் ஆழங்கால் போடுவார். அப்படியே மாறி அருமையாக பேசுகிறார். திரைப்பட தொழிலேருந்து ஒருத்தர் பேச்சாளராகவும் அழைச்சிட்டு வந்தீங்கிற ஒரு சிறப்பு உங்களுக்கு இருக்கு. அது அவர் சொல்லிக்கிறார். நான் ஒரு காரணமாக இருக்கலாம், அவர் ஒரு பெருந்தன்மையாக சொல்கிறார். சரி, அதையும் பணிவாக ஏற்றுக்கிட வேண்டியது.